في أطهر أرض قلبي قد طاف ولبى الله، ونسيت متاعب دربي في مكة والله، في مكة والله. أبصرت الكعبة أغلى. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله، أما بعد. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. خير. بسم الله الرحمن الرحيم. இன்றைக்கு தப்சீருடைய வகுப்புல சூரத்து ஷம்ஸ், ஷம்ஸ் என்ற என்ன அர்த்தம்? மீனிங் ஷம்ஸ், the sun. ஷம்ஸ், ஷம்சுன் நிசா. ஷம்சுன் நிசா, நிசான பெண்கள், பெண்களிலே சூரியன். ஷம்சுல் ஹுதா சலாக்கல்ல பேரி, நேர்வழியின் சூரியன். ஓகே, இது 91வது 91 சூரா, மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்கு இறங்கினது. 15 ஆயத்துகள் இருக்குது. அல்லாஹ்ட குத்ரத்தை பத்தி பேசுற, காலங்களை பத்தி பேசுது. அடுத்தது ஆக முக்கியம், எங்கட ஆன்மீக பக்குவத்தை பத்தி பேசுது. அல்லாஹ் இந்த சூறாட ஆரம்பத்துல 11 விஷயங்கள்ல சத்தியம் பண்றான். சத்தியம், இதுக்கு முன்னுக்கும் நாங்க நிறைய இந்த சூறாக்கள்ல பார்த்திருக்கிறோம். சத்தியத்தை கொண்டு தொடங்கின ஆயத்துக்கள் சொல்லேல் மோன்றண்டு. காலத்தின் மீது சத்தியமாக என்ன சொல்ற? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம். அடுத்து வத்துஹா, லுஹா டைம், முற்பகல். வல்லைலி இதா சஜா, இரவின் மீது லைல், நைட், இரவின் மீது சத்தியமாக. இத மாதிரி இதுல 11 இடங்கள்ல அல்லாஹ் சத்தியம் பண்றான். அப்ப ஏன் சத்தியம் பண்றான், என்ன விஷயத்தை சொல்றான் இவ்வளவு சத்தியங்களை பண்ணி அண்டு போது இவ்வளவு முக்கியம்ன்றத பார்க்கணும். முதலாவது அர்த்தங்களை பார்த்துக் கொள்வோம். வஷம்சி வதுஹாஹா, வஷம்சி, அஷம்சு சூரியன், வாவு வந்தா சத்தியம் என்ற கார். அல்லாஹு வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக. வல்லாஹி, பில்லாஹி, தல்லாஹி, இந்த மூணுமே சத்தியம். அல்லாஹ், அல்லாஹ் மேல சத்தியம், அல்லாஹ் மேல சத்தியம், பை அல்லாஹ், அல்லாஹ் மேல சத்தியம். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக. வதுஹாஹா, லுஹாண்டா அந்த லுஹா டைம், வெளிச்சம் வார டைம், பிரகாசம்.
சூரியனுடைய பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. ரெண்டு அக்னி, சூரியன்ல சத்தியம், சூரியன் மீது உள்ள சூரியன் வெளியாக்குகின்ற வெளிச்சத்தின் மீது சத்தியமாக. வல் கமரி இதா தலாஹ, சூரியனை தொடர்ந்து வரக்கூடிய கமர், கமர் சந்திரன் மீது, சந்திரன் மீது சத்தியமாக. சூரியனும் சந்திரனும் காலமா வணங்கப்பட்டு வர ஒரு சாமி. சூரிய நமஸ்காரம், சூரியனை வணங்குற ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்திலையும் சூரியனை வணங்கினாங்க ஒரு கூட்டம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்திலையும் அந்த பல்கீஸ் அந்த ராணி என்ன செஞ்சா, அவ உள்ளவங்க எல்லாம் சூரியனை தான் வணங்கி கொண்டிருந்தாங்க. சன்ரைஸ் நேரத்துக்கு தொழுறது தடை செய்யப்பட்டு, சன் செட் ஆகக்குள்ளையும் தொழுறது தடை செய்யப்பட்டு. ஏன்? அந்த நேரத்தில் ஷைத்தானுக்கு ரெண்டு கொம்பி இது. சூரியன் உதிக்கிற நேரம் அந்த பக்கத்துக்கு ஷைத்தான் போய் நிற்பான், ரெண்டு கொம்பு அங்காலஞ்சு அலைக்கு நடுவுல சூரியன் அப்படி வரும். மறையும் போதும் அது அந்த நேரத்துக்கு நிறைய பேர் வணங்குவாங்க சூரியன். அப்ப இபாதத்தா இருந்தாலும் கூட அந்நியவங்களை போல அந்நியவங்க செய்யற டைம்ல நீங்க செய்யப்படாது, அதுக்கு நீங்க மாத்தம் செய்யணும். அதனால தான் அந்த சன்ரைஸ் நேரத்துக்கும் சன்செட் ஆகுற நேரத்துக்கும் என்ன செய்யறல்ல, தொழக்கூடாது, தொழுறல். சூரியன் மீது சத்தியமாக, சூரியன் வழங்க சூரியனுடைய ஒளியின் மீது சத்தியமாக, அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக. அடுத்தது வன்னஹாரி இதா ஜல்லாஹா, நஹார் பகல், டே டைம், பகல் மீது சத்தியமாக. சூரியன், சந்திரன், சூரியனுடைய வெளிச்சம், பகல் மீது சத்தியமாக. பகல் எவ்வளவு முக்கியம். வன்னஹாரி இதா ஜல்லாஹா, பகல் வெளியாகும் போது அதன் மீது சத்தியமாக. அடுத்தது வல்லைல், இரவு பாரு, இருட்டின் மீது சத்தியமாக. இதா யக்ஷாஹா, அது மூடிக்கொள்ளும் போது. நைட் என்ன செய்யும், ஏதோ ஒன்று அப்படி மூடிக்கொண்டுதான் வரும். அந்த நேரத்துக்கு அப்படி இருட்டாது, எந்த ஒன்றையும் மூடினா இருட்டாது. அப்ப மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. அடுத்தது வஸ்ஸமாஇ வமா பனாஹா, சமா சமா வானம், வானத்தின் மீது சத்தியமாக, அதை அமைத்திருப்பதன் மீது சத்தியமாக, அல்லது அதை அமைச்சவனின் மீது சத்தியமாக. அங்கனைக்கு அல்லாஹ் மேல சத்தியம் என்று சொல்லுவோம். வானத்தின் மீதும் சத்தியமாக, வானத்தை படைச்சவன் மீது சத்தியமாக. வல் அர்தி வமா தஹாஹா, பூமி, பூமியின் மீது சத்தியமாக. வமா தஹாஹா, இந்த பூமியை விரித்திருப்பதன் மீது சத்தியமாக. விரிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, ஏற்கனவே பார்த்திக்கிறோம். இந்த பூமி ஒரு மாகுலி போலத்தான் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சான், தட்டி 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 தட்டி, அது அந்த காபத்துல்லா அமைஞ்சிருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் இருந்தது பூமி. அதுக்கப்புறம் தட்டி 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 எல்லாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துச்சு, நாடுகள் எல்லாம் ரொட்டியை தட்டி விரிச்ச மாதிரி பூமியையும் தட்டி விரிச்ச. மெயின் இடம் காபா இருந்த இடம். அப்ப பூமியின் மீதும் சத்தியமாக, பூமியை விரித்திருப்பதன் மீதும் சத்தியமாக, அல்லது விரித்தவனின் மீதும் சத்தியமாக. பூமியை விரிச்சது அல்லாஹ். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மிக ஆச்சரியமான படைப்புகள். வானம், பூமி, இரவு, பகல், சூரியன், சந்திரன், முக்கியமான படைப்புகளை. இந்த படைப்புகளை பத்தி மனிதன் யோசிச்சா, அந்நியவனாயிருந்தாலும் இதை கொஞ்சம் யோசிச்சா உண்மையிலே இஸ்லாத்துக்கு வந்துடுவான்.
அப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான படைப்புகள் என்று அல்லாஹ்வுடைய குத்ரத் அவனுக்கு விளங்கும். இவ்வளவு பெரிய குத்ரத்துள்ளவனா அல்லாஹ்னு சொல்றான். இந்த வானம் இது இந்த பூமிக்கு ஒரு கூரையை போல அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார் இந்த வானத்தை. எவ்வளவு பேர் இந்த படைப்பினங்களை யோசிக்கிறதுனால இஸ்லாத்தை தழுவியும் இருக்கிறார். சரி, அப்ப இவ்வளவு விஷயங்கள்ல ஒரு 11 விஷயங்கள்ல அல்லாஹ் சத்தியம் பண்ணி போட்டு என்ன சொல்ல வாரார்? வல்லுஹால 2 இடத்துல சத்தியம் பண்ண, வல்லுஹா வல்லைலி இதா சஜா. கடைசியா பார்த்த சூரா வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா. பகல் மீதும் இரவு மீதும் தான் 2 விஷயத்தான் சொன்னார். வல்ல அஸ்ர்ல ஒன்றுதான், காலத்தின் மீது சத்தியமாக. ஆனா இங்க 11 விஷயங்கள்ல சத்தியம் பண்ணி போட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வாரான்? சாதாரண விஷயம் இருக்கலாம், இதை ஒவ்வொருத்தரும் சீரியஸா எடுக்கணும். எதை அல்லாஹ் சொல்ல வாரான் இவ்வளவு தூரம் சத்தியம் பண்ணி போட்டு? என்ன ஆயத்? இத பத்தி அல்லாஹ் பேசுறான். இவ்வளோ பிரமாண்டமான படைப்பினங்களை படைச்சு சத்தியம் பண்ணி போட்டு இதுல அல்லாஹ் சொல்ல வர முக்கியமான விஷயம் நஃப்ஸ், ஒவ்வொருத்தருடையவும் ஆன்மா. வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, அந்த ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதை ஒழுங்குபடுத்தியவனின் மீது சத்தியமாக. ஆத்மாவை படைச்சது அல்லாஹ், அதை ஒழுங்குற அமைச்சதும் அல்லாஹ். இப்படி சொல்லி போட்டு இப்ப அல்லாஹ் சொல்றான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. இந்த ஆத்மாவை படைச்சது மட்டுமில்ல, இந்த ஆத்மாக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிக்கிறான்? அல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. இந்த ஆத்மாக்கு அல்லாஹ் தஆலா நல்லதையும் தீயதையும் அல்லாஹ் உணர்த்தி வச்சிருக்கிறான். எல்லாம் அந்நியவனாயிருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குது. ஆத்மாவுக்கு நல்லது எது கெட்டது எது என்ற விளப்பத்தையும் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறார். ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா. அப்ப நல்லது கெட்டத அல்லாஹ் தஆலா அது முஸ்லிம் ஐக்கோனம் இல்ல, நல்லது விளங்குறதுக்கும் கெட்டது விளங்குறதுக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்லத கெட்டதை உணர்த்தி தான் வச்சிருக்கிறார். மனிதனுக்கு மட்டும் இல்ல, படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்லத கெட்டத உணர்த்தி தான் வச்சிருக்கிறார். ரப்புன் அல்லாஹுல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. ஃபிரௌன் கேட்டான், ரப்பு ரப்புன்றீங்களே, அவன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்புனல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. அல்லாஹ் யாருன்னு சொன்னா எல்லா படைப்பினங்களையும் படைச்சி அதுக்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டியும் இருக்கிறார். வழிகாட்டியும் இருக்கிற, சும்மா விட்டு இல்லை, படைச்சு வழிகாட்டுகிறார். உதாரணத்துக்கு ஒரு கேட், பூனையை எடுத்துக்கொள்வோம். நாங்க என்ன செய்யறோம்? எந்த ஒரு சாப்பாட்டை போட்டாலும் அது சாப்பிடும் பூனை. நாங்க இல்லாத நேரம் கிச்சன்ல அந்த டேபிளுக்கு மேல ஏறி மூடி வச்ச மீன் சட்டியை பெரட்டி அதை தின்னுது. நாங்க உள்ளுக்கு வாரதோட என்ன செய்யுது? தின்னுட்டீங்களா? ஓடி அதுக்கு தெரியும், போட்டா தின்னணும் தெரியும், கேட்காம தின்னப்படாதுன்னு தெரியும். உடையக்காரன் வந்தா அடிகடைக்கு ஓடிடணும் தெரியும். அங்கனைக்கு கூட ஹலால் ஹராம் என்ற ஒரு விளப்பம் பண்ணிக்கிற, உடையக்காரன் போட்டா தின்னணும், நாங்க பெரட்டி பெரட்டி தின்னப்படாது, களவுல தின்னப்படாது. அல்லாஹ் தஆலா இது கொடுத்திருக்கிற ஒரு வெளிச்சம், இது படைச்சு வழிகாட்டி இருக்கிறார். எந்த ஒரு படைப்பினாங்க இப்ப இது குயில் அந்த குயில் அதோட இனத்தை பெருக்கிறதுக்கு முட்டை போடும்.
முட்டை போடுறதுக்கு தன்னால கூடு செய்யறதுக்கு தெரியாது. எங்க முட்டை போடுற? கிளிக்கூட்டுல போய் போடாது, மற்ற மைனட கூட்டுல போய் முட்டை போடாது. எங்க போடுற? காக கூட்டுல போய் போடு. அது தெரியும், காக கூடு எதுன்னு தெரியும். அந்த காக கூட்டுல முட்டையை போட்டாத்தான் அந்த காகம் குஞ்சு பொறிச்சு ஏண்ட இனம் பெருகும்ன்றதெல்லாம் தெரியும். அல்லாஹ் அப்படி வழிகாட்டியிருக்கிறான். ஃபித்ரத் அல்லாஹ் அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா. இது அல்லாஹ் இயற்கையிலே அல்லாஹ் ஒன்று கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவுகள் தான். இப்ப சில பேர்ட்ஸ் அல்லது சில கடல்ல இந்த மீன் என்ன செய்யும்? ஒரு 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 டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு டிராவல் பண்றது. சம காலத்துல ஒரு ஊர்ல விண்டர்ல இன்னொரு ஊர்ல இங்கேயும் வரும். சமருக்கு சில கண்ட்ரீஸ்ல இருந்து பேர்ட்ஸ் எல்லாம் இங்க வரும். அல்லாஹ் தஆலா அந்த அறிவை கொடுத்திருக்கிறார். எப்ப விண்டர் தொடங்குமோ மெல்ல அந்த நாட்டை விட்டு போயிடும். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பினங்களை அல்லாஹ் படைச்சு வழிகாட்டி. இது மனிதனுக்கு அல்லாஹ் நஃப்ஸ் அல்ல மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இல்ஹாம். அல்லாஹ் தஆலா எது கெட்டது எது நல்லது என்கிற இல்ஹாம், அந்த அறிவித்தல, அந்த வஹிய அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு நஃப்ஸுக்கும். இப்ப ஹதீஸ்ல வந்திருக்குது, நன்மைண்டா என்ன, நன்மைண்டா என்ன, பாவம்ண்டா என்ன, எப்படி விளங்கிக் கொள்ற? நன்மைண்டா என்ன, பாவம்ண்டா அல் பிர்ரு மத்மஅன்ன இலைஹி மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸு. நன்மைண்டா என்ன தெரியுமா? மத்மஅன்னத் இலைஹி நஃப்ஸ். அதை செய்யும் போது உங்களோட நஃப்ஸுக்கு ஒரு திருப்தி, தொழுகிறது ஒரு சந்தோஷம், ஜிக்ர் செய்யறது ஒரு சந்தோஷம், சதக்கா கொடுத்தா ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நிம்மதி, குழப்பம் வராது. நல்லதை செய்யறதுல மனக்குழப்பம் வராது, மன நிம்மதி இருக்கும் நல்லதை செஞ்சா. பாவத்தை பத்தி என்ன தெரியுமா சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? வல் இஸ்மு, பாவம் என்ன தெரியுமா? மஹாக ஃபீ நஃப்ஸிக், உங்களோட மனசு படபடக்கும். பாவத்தை செய்யும் போது மனசு படபடக்கும். வகரிஹ்த அய்யத்தலி அலைஹி நாஸ், ரசூல் அடுத்து சொன்னாங்க, மக்கள் இதை கண்டிடப்படாதே என்று நீ பயப்படுவாய். பாவம் என்ன? ஆக்கள் பாத்திரப்படா, ஆக்களுக்கு தெரியாம செய்யணும். அப்ப இது பாவம். நன்மை செய்யும் போது மன நிம்மதி, பாவம் செய்யும் போது ஒரு ஒரு பயம் பதட்டம் என்று சொன்னா இது பாவம் என்கிறத விலகி கொள்ளுங்க என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இப்ப ஒரு கேள்வி வரும், அப்ப எவ்வளவு பேர் பாவம் செஞ்சிட்டிருக்கிறாங்களே, எவ்வளவு பேர் பாவம் செஞ்சிட்டிருக்கிறாங்களே, என்ன பதில்? என்ன பதில்? கணக்கு இல்லை, பாவம் செஞ்சிருக்கிறாங்க. தொழாதவன் தொழாமே இருக்கிறான், தொழிலையே என்கிற உணர்வே அவனுக்கு இல்லை. வட்டி எடுக்கிறவன் எடுத்துட்டு தான் இருக்கிறான், வட்டி எடுக்கிறானேங்கிற உணர்வே அவனுக்கு இல்லை. அப்ப ஹதீஸுக்கு மாத்தமே அப்படியா? இல்ல, அவனுக்கு இதை செய்யற முதல் கட்டம் அந்த உணர்வு இருக்கத்தான் இருந்துச்சு. முதல் கட்டம், எந்த ஒரு பாவத்தை செய்யறவனும் ஆரம்பத்துல வட்டிக்கு பேங்குக்கு போறவன் சும்மா போவில்லை, யாரும் பாத்திரப்படாது, ஐயோ போறேனே என்ன செய்ய அவசரத்துக்கு எடுத்து அவன் போவான். அது செகண்ட் டைம் போக்கல அது குறைஞ்சிரும், தேர்ட் டைம் போக்கல நல்லா குறைஞ்சிரும். பொறவு இப்ப கணக்கே இல்லை, டையும் அடிச்சு பிளேசரையும் போட்டு ஹாயின்ட்டு மேனேஜர் அப்படி தூரத்துல இருந்தே ஹாய் பாயின்ட்டு போவான். இப்ப கணக்கு இல்லைண்டா அந்த 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 உணர்வீகிறே. ஒரு பாவம் செய்யும் போது அந்த மனப்பதட்டமிகிறே, அந்த செத்திரிச்சது அவ்வளவுதான். அந்த பகுதி அது டெட் ஆவி. இப்ப அது வருகுது இல்லை, முந்தி வந்து ஆரம்பத்துல வந்து இப்ப பலவிட்டு. ஏண்டா ஒரு தவறு செஞ்சா உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி விழுகுது. ஹதீஸ் வந்து ஒரு பாவம் செஞ்சா உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி விழுகுது. ரெண்டாவது தவறு செஞ்சா இன்னொரு கருப்பு புள்ளி, மூணாவது தவறு செஞ்சா இன்னொரு கருப்பு டொட், நாலாவது செஞ்சா இன்னொரு டொட்டாவி செஞ்சி 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 அப்படி ஃபுல்லா பிளாக் ஆவிட்டு, கருப்பாவிட்டு. இதுக்கு பிறகு இனி அங்க பயம் நடுக்கம் அச்சம் வரணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, ஆன்மாவை படைச்சவன் மீது சத்தியமாக, ஆன்மாவின் மீது சத்தியமாக. அடுத்தது இந்த ஆன்மாவுக்கு அல்லாஹ் தஆலா கெட்டதையும் நல்லதையும் உணர்த்தி வச்சிருக்கிறார்.
உணர்வுகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப இதுல எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, இந்த 10-11 விஷயங்கள்ல அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணி போட்டு அல்லாஹ் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரு தன்னுடைய ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சு கொள்றாங்களோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். மனச ஆத்மாவை கட்டுப்படுத்தி வச்சு கொண்டவங்க அவங்கத்தான், பரிசுத்தமா வச்சு கொண்டவங்க அவங்கத்தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சொல்ற. இப்ப இது எங்கள்கிட்ட இருக்குதா? இவ்வளவு காலம் நாங்க ஒருத்தர் 50-60 அப்படி வயசெல்லாம் ஆவிட்டு இப்ப ஆகிரத்துக்கு போறதுக்கும் சரி, மௌத்துக்கும் டைம் சரி. இப்ப இவ்வளவு காலம் அல்லாஹ் சொல்றான், யாரு அவங்களோட ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி வச்சு கொண்டாங்களோ அவங்கத்தான் வெற்றியாளர். இப்ப நாங்க எங்கட ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திட்டோமா? நாங்க இப்ப ரெடியா? வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்தலையோ, பாவத்துல போட்டுட்டாங்களோ, அதை நாசமாக்கிட்டாங்களோ, ஊத்தையாக்கிட்டாங்களோ, அழுக்காக்கிட்டாங்களோ, வகத் ஹாப, அவன் தோல்வி அடைந்து விட்டான். 11 விஷயத்துல சத்தியம் பண்ணி ஆன்மாட பரிசுத்தத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். இத சுத்தப்படுத்தினவன் தான் வெற்றியாளன், இதை ஊத்தையாக்கினவன், பாவத்தில் ஈடுபடுத்தினவன் அவன் நஷ்டவாளி. நாங்க இன்றைக்கு நல்லவர் கெட்டவர் ஒருத்தர் மௌத்தாவினா அவரு என்ன ஈக்குது, என்ன உழைச்சிக்கிறார், அவருக்கு அங்க அது ஈக்குது, இங்க இது ஈக்குது, நாட்டில் இப்படி இருக்குது, இங்க இப்படி 15 ஊடிக்குது, இப்படி இப்படி. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்க சொல்ற வெற்றி பரவாயில்ல. எத்தனை புள்ள மகன் அங்க இவர் இங்க இவர் படிச்சுக்கிற அந்த டிகிரி அது இதுன்னு சொல்லி பரவாயில்ல, நாங்க சொர்க்கத்தை கொடுத்துடுறோம். ஆனா ஆன்மாவுடைய வெற்றி தான் வெற்றி. ஆன்மாவை நாசமாக்கினா, ஊத்தையாக்கினா, பாவத்துல ஈடுபடுத்தினா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான் தோல்வி என்று சொல்றான். பணத்தை வச்சல்ல, பதவியை வச்சல்ல, படிப்பை வச்சல்ல வெற்றி தோல்வி, ஆன்மீக பரிசுத்தம். எங்களோட ஆத்மாவுடைய பரிசுத்தம் தான் எங்களோட வெற்றிக்கு காரணம். இந்த ஆத்மா ஊத்தியாகிறது, அழுக்காகிறது, பாவங்கள்ல ஈடுபடுத்துறது, அது எங்களோட தோல்விக்கு அடையாளம் என்கிறது தான் இதுல எங்களுக்கு பாக்கியம். இதுதான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு தூரத்துக்கு சத்தியம் பண்ணி சொல்றார். 11 சத்தியம். உங்களோட ஆன்மாவை பரிசுத்தமா வச்சு கொள்ளுங்க. அடுத்தது இதே சம்பந்தமா இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களே என்ன செய்யவான மம சுத்தாய் என்று சொல்லவா. மம சுத்தாய், நாங்க எல்லாம் பெர்ஃபெக்ட், நீங்க உங்களை சொல்லப்படாது. நான் நல்லம் என்று சொல்லி நீங்க உங்களோட ஆத்மாவை நீங்க பரிசுத்த, நீங்க நாங்க நல்லவங்க என்று சொல்லி நீங்க அப்படி சொல்லிக்கொள்ள இயலாது. என்ன, அதுவும் ஒரு நோய். அப்படி சொல்றது இதே அது ஒரு நோய். அது ஆன்மீகத்துல ஒரு ஆன்மாக்கு ஏற்பட்ட ஒரு நோய் தான். நான் நான் நல்ல, நான் சரி, எல்லாத்துலையும் நான் பெர்ஃபெக்ட் என்று சொல்றது இதே, இதுவும் ஒரு வகையான நோய் தான். ஏண்டா சில நேரத்துக்கு உண்மையிலே கெட்டவன் பாவத்தை செய்யறான், அவன் கவலைப்பட்டுட்டான். உண்மையிலே அந்த குடிக்கிற பழக்கத்தை விட்டுக்கு எல்லாமே அப்பா இன்ஷா அல்லாஹ் விடணும், பாருங்களே தொழுர் இல்ல, பாருங்களே தொழுகை ஆரம்பிச்சிடணும், நான் கொஞ்சம் பாவங்கள் செய்யறத்தான், எல்லாம் என்னைய மன்னிக்கணும், விடணும், அவசரமா தௌபா செய்யணும், விட்டுக்கு இல்லாம தடமாறிட்டிப்பான். அதொண்டிக்கிறது, அதொண்டிக்கிறது. இன்னொன்றிக்குது பாவமே செய்யாம நல்ல வழியில தன்னை நடத்தி கொண்டிருக்கிறவங்க, அவங்கள்ட்ட ஷைத்தான் எப்படி திரும்ப வருவான். இப்ப ஒரு நல்ல 100% ஒரு நல்லா இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஷைத்தான் வந்து நீ களவெடு, நீ கொலை செய், நீ விபச்சாரம் செய் அப்படி சொல்ல மாட்டான். அவங்கள்ட்ட வேற ஒரு டெக்ஃபுல்லா தான் அவங்கள்ட்ட வருவான். அதே சில நேரம் இப்படி வருவான், நீ நீ நல்ல மாஷா அல்லாஹ். ஷைத்தான் எங்கள்கிட்ட வந்து சொல்லுவான், நீ 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 தானே உன்னைய போல யார் அப்பா இருக்கிற, நீ எவ்வளவு பெரிய தியாகம், நீ எவ்வளவு பெரிய வேலை பார்க்கிறாய், நீ
கொஞ்சம் இருக்கிறாக்கல்லே நீ கொஞ்சம் பெர்ஃபெக்ட் தானே என்று சொல்லி இப்படி ஒரு நோயைத்தான் நிறைய ஷைத்தான் போடவே சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது அல்லாஹ் எங்களை எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்று தான். இப்னுல் கய்யிம் அல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவங்க நிறைய அந்த ஆன்மீக பரிசுத்தங்களை பற்றி நிறைய பேசுவாங்க. அதில் 2 முக்கியமான விஷயங்கள் பேசுகிறாங்க. மனிதன் இந்த ஆன்மால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. அஷுபஹாத், சுபஹாத்னா சந்தேகம். சந்தேகம் வேண்டா, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு சந்தேகம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் சந்தேகம், பொஸ்ஸுக்கு வேலைக்காரன சந்தேகம். அது ஒரு பகுதி, அது வேற செய்யுது. இந்த சந்தேகம்ங்கிறது இது இது எங்கட ஆத்மால வரக்கூடிய ஆகப்பெரிய நோய். இது எப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாத்துல அல்லாஹ் சொல்லிருக்கக்கூடிய கடமைகள்ல வரக்கூடிய சந்தேகம். இப்ப குர்ஆன் எவ்வளவு விஷயங்களை சொல்லுது, மறைவான விஷயங்கள். இது இன்னும் இல்லை. உதாரணமா, நீ வட்டி எடுத்தா நீ அழிஞ்சு நாசமாகுவாய், குர்ஆன் சொல்ற ஒரு முடிவு. ஆனா என்ன செய்யறான்? வட்டி எடுத்துட்டு தான் நீ அல்லாஹ் உன்னைய லோ லெவலுக்கு கொண்டு வருவான். உன்னை முழு சொத்தையும் அல்லாஹ் அழிப்பான் வட்டி எடுத்தா. குர்ஆன் சொல்லுது. ஆனா நம்பிக்கை இல்லை, அதனாலதான் அவரை எடுத்துட்டு சம்பந்தப்படுறாரு. அப்ப குர்ஆன்ல அவருக்கு சந்தேகம். அது அப்படி நடக்க போறல, நாங்க தலை தூக்கி வந்துடலாம் என்றா அவனுக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, ஐ பிலீவ் இன் அல்லாஹ், கியாமத் நாள், மலக்குமார், அல்லாஹ்வுடைய புக்ஸ், இப்படி நல்லது கெட்டது, குட் ஆர் பேட் கம்ஸ் ஃப்ரம் அல்லாஹ், இப்படி எல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நாங்க ஈமான் கொள்றோம் நாங்க. ஆனால் அதுல சந்தேகங்களை உண்டாக்குவாங்க. தொழுதால் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கும், தொலாட்டி ரிஸ்க்ல சோதனை வரும், நெருக்கடியை தருவான் அல்லாஹ். எத்தனை பேர் தொலாதாக்கள் ரிஸ்க்ல ஒரு நம்பிக்கையை வச்சுட்டாங்க. இல்ல அங்க பள்ளிக்கு போவாட்டியும் 5 நேரம் தொலாட்டியும் ஜும்மா மட்டும் தொழுதுட்டாலும் போதும், எங்களுக்கு தந்துட்டு தானே இருக்கிறான் என்று அவங்க நினைக்கிறாங்கண்டா அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னதுல ஒரு சந்தேகம். மறைவான விஷயங்கள் என்றது அது கபூர்ல மட்டும் இல்ல, மௌத்துக்கு பின்னால மட்டும் இல்ல. குர்ஆன் எதை சொல்லுதோ அதுல மறைவான வாக்குறுதிகளை நம்பாம மாத்தமா செயல்படுறது, இது கூட இவன் கல்புல ஏற்பட்டிருக்கிற நோய்கள். கல்ப சுத்தம் பண்ணினாத்தான் இவன் வெற்றியாளன். கல்ப அதை இதை செஞ்சு ஊத்தையாக்கினா இவன் தோல்வி. எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்க யோசிக்க. அப்ப இது ஒரு சந்தேகத்துக்குரிய உண்டு. இதே மாதிரி எங்களுக்கு குர்ஆன்ல இன்னும் 2வது ஒரு விஷயம், அதாவது அஷ்ஷஹவாத் உண்டு. அல்லாஹ்ட வாக்குறுதிகள்ல சந்தேகம், ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்துல டவுட். 2வது ஷஹவாத், மனோ இச்சைகள், ஆசைகள். இது குறிப்பா பெண்கள விஷயத்துல இருந்தால் இது ஆகப்பெரிய நோய். அல்லாஹ்ட கடமைகள்ல சந்தேகம் வாரது ஆத்மால இருக்கிற ஒரு நோய். அடுத்தது ஷஹவாத், மனோ இச்சை, ஆசைகள். இதுவும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு நோய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பெண்கள விஷயத்துல, வலா தஹ்லஅன லஹு பில் கவுல், நீங்க ஆண்களோட பேச தேவைப்பட்டா இந்த வளைஞ்சி கொளஞ்சி நெலிஞ்சி பேசவானம் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அந்த பெண்களோட வாய்ஸ் இருக்குதே, அது அவங்களுக்கு சொல்றதா இருந்தது. கால் ஒன்று வருகுது, வீட்டுக்கு ஒரு கால் ஒன்று வருகுது. ஹலோ, யாரு? அவர் இல்ல, எங்க கடை போயிட்டார், எப்ப வருவார், அன்னைக்கு வந்துடுவார். அந்த இப்படித்தான் அல்லாஹ் பேச சொல்றான். ஹலோ, யாரு, எங்க, எதுக்கு, அப்படி கொளஞ்சி கொஞ்சி பேசவானம் அல்லாஹ் சொல்றான். லேடிஸ், நீங்க ஒரு அண்ணி ஆம்பளையோட பேசுற வெட்டுண்டு துண்டு 2 பேசி முடிக்கணும். எங்க, யாரு, அவர் இல்ல, ஒரு லேட்டாய் பேசும், வைக்கிறேன், வச்சாச்சு. இது ஒரு மிஸ்கால் வந்தாலும் போதுமே. சும்மா ஒரு மிஸ்கால் ஒன்று இருந்த இவதான் எடுத்து பேசி கதைச்சி ஒரு 4 மாசத்துல ஆளும் இல்லை வீட்டுல. ஒரு மிஸ்கால் எவ்வளவு இன்றைக்கு நடைமுறையில நிறைய விஷயங்கள் நடந்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அந்த அல்லாஹ் இத குர்ஆன்ல சொல்றான், இந்த வளைஞ்சி கொளஞ்சி பேசுறது தானே.
யாரோட ஆத்மால நோய் இருக்குதோ உங்களோட வயசை கேட்டதோட அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருமாங்க. இந்த வயசை கேட்டதோட அவனுக்கு அங்க நோய் உள்ளவன் மனசு இதுல வேக தொடங்கிரும். ஷஹவாத் இச்சை, மனோ இச்சை, ஆசைப்பட தொடங்கிரும் வயசை கேட்டதோட. அப்ப இது நோய் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சுபஹத் சந்தேகம் என்கிறது ஒரு நோய். அல்லாஹ்ட கடமைகள்ல நம்பிக்கை இல்லாம செயல்படுறது. அல்லாஹ்வுண்ட செஞ்சா இது நடக்கும் என்று சொல்றான், இதை செஞ்சாதான் உங்களுக்கு உலகத்துடைய விஷயங்கள் நடக்கும் என்றான். அப்ப அதுக்கு மாத்தம் அவர் செய்யறாருண்டா அவருடைய ஆன்மா, அவர் நோயாளி. அவர் ஆத்மா, அல்லாஹ் சொன்ன நஃப்ஸ் இதுல நோயாளி. அவர் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு இந்த விஷயமா நாங்க ஆழமா யோசிக்க வேண்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில நீ என்னை எழுப்புற நேரம் என்னைய கேவலப்படுத்திடாத, என்னைய இழிவாக்கிடாத. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், கியாமத்தினால் உங்களோட அந்த பிள்ளைகள் உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் தர மாட்டாங்க. வலா மாலுன் வலா பனூன், நீங்க சேர்த்தி வச்ச சொத்து, ஊடு, இந்த பவுன்ஸ், அது இது, உங்களோட சொத்து காணி ஒன்றும் உங்களுக்கு பெனிஃபிட் தராது கியாமத்துடைய நாள். உங்களோட புள்ளவள் எனக்கு 5 புள்ள, எனக்கு 6 புள்ள, எனக்கு 3 புள்ள, நான் இப்படி வளர்த்திக்கிறேன் அப்படி வளர்த்திக்கிறேன். கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு நாள் தான் கியாமத்துடைய நாள். உங்களோட பிள்ளைகளோ உங்களோட சொத்துகளோ. ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்லா மன் அத்தல்லாஹ் பிகல்பின் சலீம். கல்பின் சலீம், ஒரு நல்ல கல்போட நல்ல மனசோட வந்தவங்களை தவிர, கல்பு பரிசுத்தம் மனப்பக்குவத்தோட வந்தவங்களை தவிர வேற யாருக்கும் அங்க தப்பியலாம் கியாமத்துல. புள்ளருக்கு இது சொத்திக்கு அதிக இதுக்குது, ஆனா இவர் நோயாளியா வந்து சேர்றாருன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். கல்பு சுத்தம் இல்லை, கல்பு சுத்தம் இல்லாம வந்து சேர்ந்திடப்படாது. அதெல்லாம் முக்கியமான நோய் என்ன? சந்தேகம். அல்லாஹ்ட கடமைகள்ல நம்பிக்கை இல்லை. இதை செஞ்சா இது நடக்கும், இதை செஞ்சா இது நடக்கும். அல்லாஹ் சொல்றான், அதை செஞ்சுட்டு தானே இருக்கிறார், மாத்தம் செஞ்சுட்டு தானே இருக்கிறார். இல்ல. அடுத்தது ஷஹவாத், மன இச்சை. இது உள்ளத்தினுடைய நோய்கள். அப்ப கல்பு சலீம், நல்ல பரிசுத்தமான அந்த ஈரேற்றமான மனசோட வந்தவங்களுக்கு தான் கியாமத்துல வெற்றி என்று வார நேரம். அப்ப கல்பு சலீம் என்ன? ஒரு பக்குவமான ஒரு மனசோட கியாமத்துல வரணும்டா ஷிர்க், அல்லாஹ்ட இணை வைத்தல், ஷிர்க்குக்கு படாது. கல்புல ஷிர்க் வைக்கிறது பொல்லாத பாவம், ஆகப்பெரிய பாவம். அல்லாஹ் மன்னிக்கிறதும் இல்லை. ஷிர்க் வச்சதோட மௌத்தாவினா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப ஷிர்க்கு ஆகப்பெரிய பாவம். ஷிர்க்குன்றது எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய ஒன்றை நாங்க வேறொத்தரை சம்பந்தப்படுத்துறோம். தொழுகிறது அல்லாஹ்வுக்காக மட்டும். நாங்க என்ன செய்யறோம்? இன்னொருத்தருக்கும் சேர்த்தி தொழுகிறோம், இன்னொருத்தரையும் மனசுல எடுக்கிறோம். இப்ப நேர்ச்சை வைக்கிறது, நேர்றது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஒரு மாட்டை ஒரு ஆட்டை நான் அல்லாஹ்வே உனக்காக நான் குர்பான் செய்வேன் என்ற புள்ளட நோயிலே சாகிறதுக்கு என்று சொல்லி நேரோடும். ஆனா இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுக்கும் அவுலியாக்கும் சேர்த்தி நேர்றார். அவுலியா அல்லாஹ் அங்க தர்கா கபர்ல ஒரு அவுலியா மௌத்தாவிக்கார், என் பிள்ளைக்கு சோம் இல்ல, வைஃபுக்கு சோம் இல்ல, என் பிள்ளைட நோயை குணப்படுத்தினா நான் உங்களுக்காக ஒரு ஆட்டறுப்பேன் மாட்டறுப்பேன். அல்லாஹ் நேர்ச்சைங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான். ஆடு மாடு அறுக்கிறது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் அறுக்கே. இப்ப ஷிர்க் வந்துரும். துஆ கேட்கறது அல்லாஹ்விடத்துல, துஆ கேட்கறது அல்லாஹ்விடத்துல மட்டும்தான். இது என்ன செய்யறாரு? வேற யார்ட்டையும், அது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாலும் ஷிர்க் தான், அவுலியா கபராளிகள்கிட்ட போயிட்டு கேட்டாலும் ஷிர்க் தான். அவுலியா பாருங்களே, நீங்க சிலவங்க அப்ப கலம்புல சில பகுதியில் இது கல்யாணம் முடிச்சதோட ஃபர்ஸ்ட் அண்டுக்கே அந்த கபருக்கு போயிடுவாங்க. போய்த்துட்டு எங்களோட வாழ்க்கை பரக்கத்தாக்கணும், அதாக்கணும், இதாக்கணும், அவுலியா நீங்க தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு கேட்பாங்க. ஷிர்க். அல்லாஹ் இந்த பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. சில கடமைகளுக்கு சுத்தமா அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யப்படணும். இதுல நீங்க வேற யாரையாவது சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா அது ஷிர்கா போயிடும். அது நேர்ச்சை, அது குர்பான், அது துஆ, அது தொழுக, நம்பிக்கை, இதெல்லாம் அல்லாஹ்வோட மட்டும்தான் இருக்கணும். இது உள்ளத்துல வரக்கூடிய நஃப்ஸ்ல வரக்கூடிய ஆகப்பெரிய பாவங்கள். அடுத்தது ஷிர்க் 2 வகை. பெரிய ஷிர்க் பேசினது பெரிய ஷிர்க். அடுத்தது சின்ன ஷிர்க். என்ன சின்ன ஷிர்க்னா?
பெரிய ஷிர்க் இப்ப பேசினது அல்லாவுக்காக செய்ய வேண்டிய ஒன்றை அல்லாவையும் இன்னொருத்தரையும் மனசில் எடுத்துக்கொள்றது, அல்லாவோட கூட்டு சேர்க்கிற ஒரு இன்னொரு கம்பெனியாண்டு போட்டுக்கொள்ற அல்லாவோட. அல்லாவுக்கு மட்டும் மேலா அவுலியாவும் சேர்ந்தாத்தான் இது நடக்கும்ன்ற மாதிரி. என்ன சின்ன ஷிர்க்? சின்ன ஷிர்க்ன்றது என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை அல்லாவுக்காக செய்யாம பேருக்கு பெருமைக்கு புகழுக்கு செய்யும், இது ஷிர்க். இது சின்ன ஷிர்க், குட்டி ஷிர்க். செய்யணும் அல்லாவுக்காக, எந்த ஒன்றையும் அல்லாவுக்காகத்தான் செய்யும். எந்த காலத்துல என்ன பார்த்திருக்கிறோம், முன்னோர்கள் மூத்தோர்கள் காலையில வேலைக்கு போவோம், மார்னிங் வேலைக்கு போற நேரம் அவர் வீட்டுல தஹஜ்ஜுதுல ஏதோ ஒரு ஈச்ச பழத்தை ஒரு மில்க ஏதாவது குடிச்சிட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு நோம்ப நியத்தை வச்சிருவாங்க, வேலைக்கு போயிடுவார். ஆனா சில நேரம் வைஃப் அவ தொழுதுட்டு தஹஜ்ஜுல அங்க ஜீப்பாங்க, இவர் நோம்பு பிடிச்சா அவருக்கு தெரியாது. வைஃப் என்ன செய்வா, லஞ்ச பார்சல் பண்ணி கொடுப்பா போற வேலையில சாப்பிடுறது. முந்தின காலத்துல நடந்தது. லஞ்ச பார்சல் பண்ணி கொடுத்தா அவரு சொல்ல மாட்டார், லஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு நோம்ப திறந்துட்டு இஃப்தாருக்கு அதை சாப்பிட்டுட்டு அவர் வீட்டுக்கு வருவாரு. அவருடைய வைஃபுக்கும் தெரியாது அவர் இன்றைக்கு நோம்புன்னு சொல்லி. நாங்க நோம்பு பிடிச்சா முழு பட்லிக்கும் தெரியும் இவர் இன்றைக்கு நோம்பு. அதை எப்படியாவது சொல்லிக்கொள்ள பாக்க, நான் நோம்பே அப்படின்னு. தஹஜ்ஜத்துக்கு எலும்புறல்ல, ஒரு நாளைக்கு எலும்பிட்டா போதும். நேத்து தஹஜ்ஜத் தொழுவிட்டேன் ஏதோ தெரியாம தொழுது பட்டுட்டு, அது நல்லது செஞ்சா முழு பேர். இது ஷிர்க்ல சின்ன ஷிர்க். அதனால நிறைய நல்ல காரியங்கள் அது மறைமுகமா செய்யப்படும். ஏன்னா அது அல்லாவுக்காக செஞ்சாதான் அதுக்கு கூலி கிடைக்கும். அப்ப இதெல்லாம் எங்கட ஆத்மால இருக்கக்கூடிய நோய்கள் அடுத்தவங்க பாக்குறதுக்கு நாங்க எங்கட காரியங்களை செய்யறதுக்குதே, இது ஷிர்க்ல இன்னொரு வகை. இது உள்ளத்தினுடைய நோய். ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களோட புள்ள உங்களோட சொத்து கியாமத்துல உங்களுக்கு எந்த பிரயோசனமும் தராது. கல்பு சலீம் இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம். உங்களோட ஆத்மா பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்க வந்து சேர்ந்தாதான் உங்களுக்கு கியாமத்துல அங்கால அந்த போர்டரை தாண்டி உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவேலும். இல்லாட்டி இன்னொரு இடம் ஒண்டிக்கு அங்கத்தான் போகும், கல்பு சுத்தம் இல்லாம போனா. இதத்தான் அல்லாஹ் 11 விஷயங்கள்ல அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்றான், கல்ப சுத்தப்படுத்தி கொள்ளுங்க, கல்புல நோயோட வந்துடவான. கல்புல உள்ள சில நோய்கள். அப்ப கல்ப சுத்தப்படுத்துறா, அப்ப என்னென்ன நோய்ங்கிறத பார்க்கணுமே. அதுல ஒன்றுதான் சுப்ஹாத், சந்தேகங்கள், ஷஹவாத், மனோ இச்சைகள். இது கல்புல உள்ள நோய். அல்லாஹ் சொல்றான், ஃபீ குலூபிஹிம் மரத், அவங்களோட கல்புல நோய் இருக்குது. எதை சொல்றான்? முன்னுக்கு சொன்ன சுபஹத்துடைய விஷயம், ஷஹவத்துடைய விஷயங்களை சொல்றதோட அடுத்தது பெருமைன்றது இருக்குதே. இது சில இது பெருமை எப்ப தெரியுமா வரும்? எங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அடுத்தவங்கள்ட்ட அதை விட குறைவாய்க்கும். இதை வச்சு இவருக்கு பெருமை. அது எனக்கிட்ட கொஞ்சம் அறிவிக்குது, எனக்கிட்ட கொஞ்சம் சொத்து இருக்குது, எனக்கிட்ட கொஞ்சம் பதவி பட்டங்கள் இருக்குது, கொஞ்சம் படிப்பு இருக்குது. இதை வச்சு என்ன செய்யும்? அடுத்தவங்களை நம்பர் 2 ஆக்கி நாங்க மேல போயிட்டு என்ன செய்யற, நாங்க பெருமைப்படக்கூடிய ஒன்று. இது ஒரு நோய். அல்லாஹ் சொல்றான், இந்த நோய் உங்களுக்கு தீர்க்கப்படாது. அதனால நான் அவரை விட நல்ல, நான் அவரை விட படிச்சு, நான் அவரை விட பணம், எனக்கு அவரை விட மேல, எனக்கு அவரை விட அந்தஸ்துல கூட என்று சொல்லி அடுத்தவங்களை தாழ்த்தி எங்களை மேலாக்கி நினைக்கிறேன். இதுதான் பெருமை. அப்ப பெருமையை பத்தி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணி பேசினாங்க. பேசுற நேரம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், செருப்பு நல்ல அழகான செருப்பு போடணும்னு ஆசை ஆயிக்குது, நல்ல அழகா ஒரு ஷர்ட்டை ஒரு ட்ரௌசரை போடணும்னு ஆசை ஆயிக்குது, நீங்க பெருமையை வேணான்றீங்க என்று சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது பெருமை இல்லை. அல்லாவும் அழகானவன், அழகாய்க்கிறத அல்லாஹ் விரும்புறான், அது பிரச்சனை இல்லை. பெருமைங்கிறது என்ன தெரியுமா? பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ். உண்மை, ஒரு உண்மை இதுதான் நீக்கும் போது அந்த உண்மையை மறுக்கிறது. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மைண்டா உண்மையை மறுக்கிறீங்களே, அதை ஏத்துக்கொள்றீங்களே, இல்ல ஏத்துக்கொள்ளாம இருக்கிறீங்களே,
இதுதான் பெருமை. வகம்துன்னாஸ், அடுத்தது அடுத்தவனை கீழே போடுறது. அவன எல்லாம் அடுத்தவனை கணக்கெடுக்காம கீழே போடுறது, கேவலமா நினைக்கிறது இருக்குதே, இதுவும் ஹக்கு இதுதான், உண்மை இதுதான் என்கிற செய்திகள் வரும்போது அந்த உண்மையை ஏத்துக்கொள்ளாம தட்டி மறைச்சிட்டு நாங்க இன்னொண்ட அதுக்கு மேல ஏத்துறது. உண்மையை ஏத்துக்கொள்ள ரெடி இல்லை, நியாயத்தை ஏத்துக்கொள்ள ரெடி இல்லை. இதுதான் பெருமை. உடுப்புல செருப்புல வெஹிக்கல்லையா இல்ல, பெருமைங்கிறது இதுதான்ன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப இது பெருமை யார் தைக்குமோ அவருடைய கல்பு சுத்தம் இல்ல. அல்லாஹ் சொல்லிட்டான், கல்பு சுத்தம் இல்லாம வந்தா நீங்க நஷ்டவாளி. அடுத்தது பெருமை, பொறாமை. பொறாமைன்றது என்ன? பெருமைன்றது எனக்கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்தவனை தாழ்த்துறது. பொறாமைன்றது என்ன தெரியுமா? எனக்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்குது, அது இல்லாம போகணும். அவன்ட புள்ள படிக்குது, எப்படியாவது ஃபெயில் ஆகிடும், அவனுக்கு தொழில் கிடைச்சிடப்படாது, அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடப்படாது என்கிறது. இது பொறாமைங்கிறது பொதுவா இந்த கிட்ட இருக்கிற ஆக்களோட தான் நிறைய வரும். தூரத்தில் இருக்கிற ஆக்களோட பொறாமை வாரல்ல. இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம், இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் நிற்கிறதா இருந்தால் அதை பற்றி நாங்கள் ஒரி பண்ணுறதில்ல. இந்த பக்கத்தில் எங்களோட அக்கம் பக்கத்தில் எங்களோட குடும்பத்துக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்தால் தான் எங்களுக்கு பொறாமை வார, எனக்கும் அதை மாதிரி கிடைக்கணும், அல்லது அவருக்கு அது இல்லாமல் போயிடும். இது இது இதுதான் வனஃப்ஸின் வமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் சொல்றார், இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், இந்த நோய்களை விட்டும் நீங்க விலகிறோம். அடுத்தது அல் பஹீல், புகுல், கஞ்சத்தனம். இது ஒரு ஆத்மாலைக்கிற ஒரு நோய், கஞ்சத்தனம். சேர்த்தி வச்சு கொள்றது, செலவழிக்கிறது, தேவைக்கு செலவழிக்கிறது. வீண் விரயத்துல செலவழிப்பாரு, எது அத்தியாவசியமோ இதுக்கு செலவழிக்க மாட்டார். கடைசிக்கு திடீர்னு மௌத்தா போயிடுவாரு. கஷ்டப்பட்டு உழைச்சதான் அனுபவிக்க இல்லை. இவருடைய கபருக்கு இவர் செலவழிச்சு தேடிக்கொள்ள இல்லை, எல்லாம் விட்டு வீசிட்டு போய்த்தார், ஏதோ அடுத்து அனுபவிச்சுட்டு போவார். இதன் பகீல். லோபையாகி படு கூம்பியா கணவான். லோபே என்ற சாமான், செலவழிக்காதவண்ட சாமான் நிறைய சேர்த்தி வைக்கிறத கொடுக்குறல்ல, புறவு பார்த்தா எல்லாம் கரையன் திண்டு, எறும்பு அடிச்சு, புஷ் அடிச்சு, ஃபங்கஸ் வந்து இப்படிங்கிற சாப்பாட்டை பொறுத்த வரையில இது மாதிரி சொத்து சுகங்களை சேர்த்தி வைப்பாரு. ஒன்று இவர் அனுபவிக்கல, ஹஜ்ஜியும் போறல, போக பயம், சல்லி குறைஞ்சிட மாட்டேன். கஞ்சத்தனம் சொல்லுவாங்களே இந்த உருதுல, மக்கி சூஸ் கஞ்சூஸ். மக்கி சூஸ் கஞ்சூஸ் என்னன்னா, மக்கின்ற ஈ, மக்கி சூஸ் ஈய உறிஞ்சான் கஞ்சன். ஈ உறிஞ்சான் கஞ்சன் தான். டீ கோப்பை ஒன்று, டீ கிளாஸ் இருக்குது, ஈ ஒன்று வந்து விழுந்துட்டு, அந்த ஈ ஒன்று விழுந்தா என்ன சட்டம்? ஒரு ஈ ஒன்று ஒரு ட்ரிங்க்ல விழுந்தா அந்த ஈ என்ன செய்யணும்? ஃப்ளை. அது என்ன செய்யணும்? நீங்க அமர்த்திவிடும், நல்ல தாட்டி தான் எடுத்து வீசும். ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, ஒரு சிறகுல மருந்திக்குது, அடுத்த சிறகுல நோய் இருக்குது. எதை விழுந்தா சரிஞ்சு போய் தீக்குது, எதுல நோய் உள்ளது இல்லையா தாண்டு டீக்குது, மருந்தா தாண்டு டீக்குது தெரியாது. அதனால சொல்லுவாங்க ரசூல்லா, ஈயொண்டு உங்களோட தண்ணியில, கோப்பையில, டீல, ட்ரிங்க்ல விழுந்தா நல்லா தாட்டி விட்டுட்டு எடுத்து வீசுங்கோ. அப்ப அது மருந்துக்கு, நோய்க்கு மருந்தும் வந்துடும். ஆனா கஞ்சன் என்ன செய்வானா? மக்கி சூஸ் கஞ்சூஸ். ஒரு ஈ ஒன்று விழுந்தா அந்த ஈ எடுத்து அதுல ஒரு டிராப் டீ, அந்த டீ ஒரு டிராப்பையும் உறிஞ்சிட்டு தான் அதை வீசுது. ஈ உறிஞ்சான் கஞ்சன். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு பகீல்கள் இருக்கிறாங்க. செலவழிக்கலாம், விருப்பம் இல்லை, புறஞ்சிரும் என்று பயம், அடுத்தவனுக்கு போயிரும் என்று பயம், கஞ்சத்தனம். இது ஆத்மால வந்து இருக்கக்கூடிய ஒரு வியாதி. ஃபீ குலூபிஹிம் மரத். அல்லாஹ் சொல்றான், அவங்களோட கல்புல நோய் இருக்குது. இப்ப இந்த நோயோட மௌத்தாகிரப்படாது. எனவேதான் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நல்லவங்கள்ட்ட ஷைத்தான், இது கெட்டவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நேரடியான நோய்கள். ஆனா இதே மாதிரி நாங்க ஏற்கனவே பார்த்தது போல நல்லவங்கள்ட்டையும் ஷைத்தான் என்ன செய்வான்? அவங்கள்ட்ட பாவத்தை தூண்ட மாட்டான்.
பாவத்தை தூண்டாம அவங்க என்ன செய்யற அடுத்த அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் அவங்களுக்கு சில பாவங்களை ஷைத்தான் காட்டுவார். இப்ப நல்லவங்கள்ட்ட எப்படி வார, இவர் ஒரே தொழுவுற, மாஷா அல்லாஹ், இவர் நல்ல பக்குவம், இவர் ஒரே டைமுக்கு பள்ளிக்கு வந்துடுற, இவர் எல்லாத்திலையும் பேணுதல், ஜும்மாக்கும் நேரத்தரை வார, கொத்துபாக்கும் நேரத்தரை வார, எல்லா பயான்லையும் இவர் கலந்து கொள்ற, இவர் நல்ல மனுஷன், இவர் வட்டி இல்லை, இவர் விபச்சாரம் இல்லை, இவர் பாவம் இல்லை, மாஷா அல்லாஹ் ஓரளவு கல்பை இவர் சுத்தப்படுத்தி கொண்டு வச்சு கொண்டிருக்கிறார். சரியா? இவரை எப்படி வார, இவர் இப்ப தொழுவிட்டிப்பாரு, தொழுவிட்டு இப்படி திரும்பி பார்ப்பாரு, பார்த்தா 2 பேர் எலும்பி ஒரே இவனால் இப்படித்தான் டைமுக்கு வாரதே இல்லை, இவனால் டைமுக்கு வாரதே இல்லை, ட்ரஸ்டி முத்தர் நின்று சொல்லுறார். எப்ப பார்த்தாலும் இந்த முன்னுக்கு சஃப்ல கண்டே இல்லை இவர். இதுதான் நல்லவங்கள்ட்ட வார ஷைத்தான். இப்படி இவங்களோட கல்ப ஊத்தியாக்கும், எப்படியாவது நரகத்துக்கு அனுப்பணும். நான் தொழுகிறேன், நான் ஜமாத்துல பக்குவம், நான் பேணுதல், பரிவன எப்ப பார்த்தாலும் எலும்பி நின்று தான் தொழுகிறேன், எப்ப பார்த்தாலும் தொழுது சலாம் கொடுத்த பிறதான் ஓடிவார் என்று இப்படி ஒரு உணர்வை நல்லவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு ஷைத்தான் அவங்கள ஊத்தியாக்குற, நஃப்ஸ ஊத்தியாக்குற முறை. ஏன்னா இப்படி பக்குவமான ஆக்களுக்கு அவன் சொல்ல மாட்டான், நீ பேங்கோடை, நீ களவடு, நீ விபச்சாரம் செய்யணும், அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். அவங்கள அடுத்த ஸ்டெப்பு கூட்டு போறது, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது. இதுதான் ஷைத்தான். ஏன்னா இந்த விஷயங்கள்ல நிறைய பக்குவம் ஆயிக்கணும். சில நேரத்துக்கு ஹசரத் மாறைங்க வர, ஹசரத் எப்ப பார்த்தாலும் தனியா தான் தொழுகிறார், ஹசரத் இவரது பயான நாங்க கேட்கிறா, இவர் சும்மா பயம் பண்றார், ஜமாத் தொழுகைக்கு வாரல, தனியா தான் தொழுகிறார், இவரே ஒரு பக்குவம் இல்லாம இருக்காருண்டா என்ன நடக்கும்? நல்லவங்களை கெடுக்கிற முறை ஷைத்தான். அப்ப இவரை அந்த இல்முல இருந்து, உலமாக்கள்கிட்ட இருந்து, பயான்ல இருந்து மெல்ல தூரமாக்கி இவரை மமசுத்தாய் வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நான் பெர்ஃபெக்ட், மௌலவியை பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி சில இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் பொதுவாயிக்குது. உலமாக்களை பத்தி ஒரு தப்பு எண்ணத்தை உண்டாக்குது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் சோசியல் மீடியாக்கள் நிறைய உலமாக்களை இறைச்ச திண்டுட்டு தான் நிற்கிறாங்க. உலமாக்கள் இறைச்சி நிறைய திண்டுபடுவது. பொதுவா சொல்லேலும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, நீங்க ஒத்தரை பத்தி கீபத் பேசுறீங்க, பேக் பைட்டிங், இது ஒரு பாவம். எவ்வளவு தூரத்துக்கு பாவம்னா, செத்த மௌத்தாவின உங்களோட பிரதர்ட நீங்க இறைச்ச பச்சையா தின்றதுக்கு சமம். யாரு கீபத்து பேசுறோ, ஒத்தர் இல்லாத இடத்துல அவரை பத்தி பேசுறன்ற அர்த்தம், இவர் இந்த செத்தாக்களோட இறைச்சி தின்றவர். யாரு தின்ற செத்தது இறைச்ச? செத்தது இறைச்ச யார் தின்ற துணியால? நாய். இதான் செத்ததுகளை தின்னுட்டீங்க. அப்ப யார் இல்லையோ அவருடைய இறைச்ச, அவரை பத்தி யாரு குறை கதைக்கிறாங்களோ இவங்க இறைச்சி தின்றாங்க. கிட்டத்தட்ட அதுகளோட வேலை, அதுகளோட மாதிரி. அதனால இது ஆகப்பெரிய ஊத்த இதால உண்டாகும். எங்கட ஆத்மா ஊத்தி ஆகுது. ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரையில அல்லாஹ் 11 விஷயங்களை சத்தியம் பண்றான். கீபத், பேக்பைட்டிங், உங்களோட ஆத்மாவை நிறைய ஊத்தையாக்கிரும். இதோட நீங்க வந்துடப்படாது. இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் இந்த இடத்துல பேசுறான். அதனால இது குறிப்பா உலமாக்களுடைய விஷயத்துல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, உலமாக்களை பத்தி பேக்பைட்டிங் பேசுறது இருக்குது. அவங்க இமாம் ஷாஃபிஈ அவங்க சொல்றாங்க, லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமுன், உலமாக்களுடைய இறைச்சிக்கு தானே விஷம் கலக்கப்பட்டிருக்குது. விஷம் கலந்த இறைச்சி நீங்க தின்றது, விஷம் கலந்த இறைச்சி தின்றீங்க. அப்ப சும்மா உள்ளவண்ட இறைச்ச தின்றதுக்கும் விஷம் கலந்த இறைச்ச தின்றதுக்கும் வித்தியாசம். விஷம் கலந்த இறைச்சி உள்ளுக்கு போச்சுதுண்டா உங்களுக்கு அவசரமா பிரச்சனைகள் வந்துடும். அப்ப அந்த உலமாக்களோட விஷயத்துல மிச்சமே கவனமாய்க்கோணும். இந்த கீபத் உள்ளத்தினுடைய நோய்கள் ஒன்றுதான் கீபத். அதுலயும் உலமாக்களோட விஷயத்துல நாங்க நிறைய குறை பேசுறோம். இன்றைக்கு மீடியாக்கள் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல திறந்தா அவங்களோட குறை, இவங்களோட குறை, அவங்களோட கண்டது கண்ணால கண்டது ஒத்தரும் இல்ல பேசுறாங்க. பேசி 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 என்ன நடக்கும்டா, உலமாக்களை பத்தி வெறுப்பு கல்புல பொதுமக்களுக்கு வந்துடும். வெறுப்பு வந்துட்டா
உலமாக்கல் ஆலிம் என்கிறவர் குர்ஆனோடு அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர். அப்ப ஆலிம்ல வெறுப்பு வரும்போது என்ன நடக்கும்? குர்ஆனை ஒட்டி இவர் தூரமாகுவார், பயானை ஒட்டி இவர் தூரமாகுவார். மௌலைமாரா எல்லாம் கல்லனோல் உண்டா என்ன செய்யும்? இவர் சும்மாவே இஸ்லாத்திலிருந்து தீனிலிருந்து அல்லாஹ்விலிருந்து இவர் தூரமாகி கொண்டு போவார். இது ஷைத்தான் ஒவ்வொருத்தர கெடுக்கிற முறை. சின்ன சின்ன விஷயம், நான் அவரை விட நல்லவிடா, நான் எவ்வளவு பக்குவம், நான் எவ்வளவு தொழுற, நான் தஹஜ்ஜுத், நான் அது, நான் சுன்னத், இந்த ஆளை பாருங்களே என்று சொல்லி எப்படியாவது அந்த எங்களை பெருசாக்கி அடுத்தவங்களை கீழே போட்டு, இதுல ஒரு இது ஹவாரிஜிகளுடைய ஒரு பழக்கம் உண்டு. உலமாக்களை பத்தி சந்தேகங்களை உண்டாக்கிட்டு பிளான் பண்ணி நடக்குது. ஹவாரிஜிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியான ஒரு கூட்டம் இருக்கிறார். அவங்களோட யூதர்களுடைய ஒரு திட்டம் என்று கூட சொல்லலாம். உலமாக்களையும் பொதுமக்களையும் பிரிக்கணும். பிரிச்சாத்தான் அவங்கள பத்தி தப்பெண்ணங்களை உண்டாக்கி பிரிச்சாத்தான் அவங்களோட பயான்ல, அவங்களோட விளக்கங்கள்ல, அவங்களோட விஷயங்கள்ல நம்பிக்கை சமூகத்துக்கு குறைஞ்சிருச்சுண்டா ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்விலிருந்து பொதுமக்கள் தூரமாகிடுவாங்க. ஷைத்தான்ட ஐடியா, அவன் திட்டங்கள். நிறைய பேர் அல்லாஹ் தஆலா இப்படி ஈடுபடுத்தி வச்சிருக்கிறான். சிலவங்களுக்கு தொழிலே அதுதான். அதனால இவருக்குள்ள நான் பெரியவர், நான் மேல, நான் அண்டிப்பாரு. ஆனா மத்தவங்களை இவரு கீழே போட தொடங்கி நாள் போக ஃபத்வாவும் கொடுக்க தொடங்கிடுறேன். ஓதியும் இல்ல படிச்சும் இல்ல ஃபத்வா கொடுக்குறவர். அப்படித்தான் உலமாக்கள விஷயத்துல கை அடிச்சா ஃபத்வா கொடுக்குற தைரியத்தையும் அல்லாஹ் கொடுத்துருவார். ஹலால் ஹராம் எல்லாம் சட்டத்திட்டம் எல்லாம் பேச தொடங்கிடுவார். ஆனா ஒரு குர்ஆன் ஆயத்தை ஒழுங்கா ஓதிக்கொள்ள தெரியாம இருக்கு. இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, தீனுடைய உணர்வுகள் ஈக்கும். ஆனா மார்க்க அறிவிருக்காது. சந்தேகங்களை இவரு குறிப்பா உலமாக்களை பத்தி ஏற்படுத்திக் கொள்வாரு. இனி அவங்க நினைச்ச மாதிரி மார்க்க விஷயங்கள்ல முடிவெடுத்து கொண்டிருப்பாங்க. சிலவங்க பாருங்க, ஹாஃப் அன் ஹவரா ஆர்கியூமெண்ட் வைத்து கொண்டிருக்கும். ஹலாலா ஹராமா, சுன்னத்தா ஃபர்லா, ஹாஃப் அன் ஹவர் ஆர்கியூமெண்ட் போகும். இந்த காலத்துல ஹாஃப் அன் ஹவரா ரெண்டு பேரும் மௌலை மாறி இல்ல, பொதுமக்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆர்கியூ பண்றவங்க. நான் கேட்கிறேன், ஹாஃப் அன் ஹவர் ஆர்கியூ பண்ணி நீங்க முடிவெடுக்கலுமா? உங்களுக்கு முடிவெடுக்கலுமா? 1 minute போதும். ஒரு மௌலவிக்கு கோல் எடுத்து ஹஸ்ரத்துடைய பிரச்சனையை சொல்லுங்க, கொஞ்சம் டவுட் வந்துருச்சு ரெண்டு பேருக்கு, அவர் நெக்ஸ்ட் மினிட் அவருக்கு விளக்கத்தை சொல்லிடுவார். 2 minutesல முடிகிற கதையை ஹாஃப் அன் ஹவர் ஆர்கியூ பண்ற யாரு? மதரசா பைத்து மில்ல, கிதாப் ஓதியும் இல்ல, குர்ஆனை பெரட்டியும் இல்ல, ஆனா ஆர்கியூமெண்ட் பைத்துட்டீங்க. ஹஸ்ரத் 2 hour ஆர்கியூமெண்ட் போகுது ஹஸ்ரத். நாங்க 4-5 பேர் சேர்ந்து நைட்ல 12 மணிக்கு. இதுல யாராவது உலமாக்களா படிச்சவங்களா? இல்ல, ஒருத்தரும் இல்ல. என்ன பேசி என்ன முடிவு எடுக்க போற? அதனால மிச்சம் கவனமாய்க்கணும். ஆன்மீக பரிசுத்தம் ஆக முக்கியம். இதெல்லாம் நோய்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவங்களோட கல்புல நோய் இருக்குது அல்லாஹ் சொல்றான். இதைத்தான் அல்லாஹ் 11 விஷயங்கள்ல சத்தியம் பண்ணி சொல்றான். எனவேதான் குர்ஆன் இருக்குதே, அல் குர்ஆன், அதை பத்தி அல்லாஹ் சொல்றான், ஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர். இந்த குர்ஆன் உங்களோட மனசுல உள்ள நோய்களுக்கு மருந்து. ஓதுங்கோ, நிறைய ஓதுங்கோ, குர்ஆனை படிங்க, நல்லவங்களோட சேர்ந்து வாழுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இப்படி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் எங்களுக்கு பார்க்கையிலும் மனசுல உள்ள நோய்கள். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா. எனவே யார் இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி கொண்டீங்களோ வெற்றி அடைஞ்சிட்டீங்க, யார் இந்த ஆத்மாவை ஊத்தியாக்கினீங்களோ நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க என்கிறத அல்லாஹ் சொல்றான். இதுல எல்லா துறையிலையும் பார்க்கல. நாங்க ஒவ்வொன்றா சும்மா மனசுல நோய்களை பார்த்து கொண்டு வர, அடுத்தவன் முன்னேறத்தை பார்த்துட்டு கேளா, அடுத்தவங்களை டேமேஜ் பண்ற, எப்பயுமே டேமேஜ் பண்ற, எப்பயுமே குறையத்தான் தேடிக்கொண்டீங்க. என்னென்ன குறை விடுறாங்க, என்னென்ன பிழை செய்யறாங்க, எங்க வளையுது, எங்க நெளியுது, உடனே என்ன செய்யற, அப்படி அதை பப்ளிக் பண்ணி கேவலப்படுத்தி அவங்கள டேமேஜ் பண்ணி என்ன செய்யற, அதுல எப்படியாவது அந்த அவங்களோட முயற்சிகளை கீழே போடுற. இதை ஒவ்வொரு அசோசியேஷன்லையும் மீக்கும், அதுலையும் மீக்கும், நிர்வாக விஷயங்கள்லையும் மீக்கும், ஊராக்கள்கிட்டையும் மீக்கும், கம்பெனிகள்லையும் மீக்கும், எல்லா இடங்கள்லையும் குறை பிடிச்சி என்ன செய்யற, டேமேஜ் பண்ணி 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 செய்யறதும் இல்லை, செய்ய விடுறதும் இல்லை. இப்படியான நிலைமைகள் பொதுவாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கல்யாணம் உடன் வந்தா, கல்யாணம் உடன் நடந்தா
சிலவங்க எனக்கிட்ட வரல, எனக்கிட்ட சொல்லல, நீ கூப்பிடல, நீ எதுல, நீ முறையா சொல்லல, குறைதான், குறைக்கு மேல குறை. இப்படியே எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒன்றை டேமேஜ் பண்றதுதான் அவங்களோட நோக்கம். குறை சொல்லிக்கொண்டே குறை பிடிச்சு கொண்டே தான் நிற்பாங்க. இதெல்லாம் கல்புடைய நோய்களுக்குரிய அடையாளம். பெண்கள்கிட்டையும் எல்லாம், பெண்களுக்கு பெண்கள், ஆண்களுக்கு ஆண்கள், எல்லா விஷயங்கள்லையும் பொதுவாக. ஆனால் நாங்க என்ன செய்யணும்டா, தீன படிக்கணும், மார்க்கத்தை விளங்கணும். இது ஆக முக்கியம். எங்களுக்கு எல்லா ஃபீல்ட்லையும் எங்களுக்கு துனியால நாங்க படிச்சிருக்கிறோம், அது தெரியும், இது தெரியும், மேனேஜ்மெண்ட் தெரியும், பாலிடிக்ஸ் தெரியும், எல்லா ஜாதியும் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை பத்தி என்ன தெரியும், ஆன்மீக பரிசுத்தத்தை பத்தி என்ன தெரியும், எவ்வளவு தூரத்துக்கு பிராக்டிஸ் பண்றோம் என்றதான் ஆக முக்கியம். எனவேதான் பாவங்கள் ஈக்குதே, இதுதான் என்ன செய்யும், எங்களோட கல்ப ஊத்தையாக்கும். பாவங்கள் தான் கல்ப ஊத்தையாக்குறது. அல்லாஹு தாலா இந்த சத்தியத்துக்கு பிறகு நஃப்ஸுடைய பரிசுத்தத்தை பத்தி பேசி போட்டு நஃப்ஸ ஊத்தியாக்கி கொண்டவங்களோட சம்பவத்தை அல்லாஹ் பின்னால சொல்றார். இந்த நஃப்ஸ யாரெல்லாம் ஊத்தியாக்கி கொண்டாங்களோ அவங்களுக்கு ஏற்பட்ட அழிவு நாசத்தை தான் பின்னால் உள்ள கட்டங்கள்ல அல்லாஹ் சொல்றான். நேரம் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க இதனுடைய அடுத்த பகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை கவனிப்போம். இன்னொரு தடவையும் கொஞ்சம் இந்த படித்த விஷயங்கள், ஆயத்துக்களுக்குரிய அர்த்தங்களை நான் கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அதை கொண்டு படித்ததனுடைய சுருக்கம் எங்களுக்கு மனசுல இருக்கும். வஷம்சி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, அதனுடைய பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, வல் கமரி இதா தலாஹா, சூரியனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாஇ வமா பனாஹா, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக, வல் அர்தி வமா தஹாஹா, பூமியின் மீதும் சத்தியமாக, அதை விரித்திருப்பதன் மீதும் சத்தியமாக, வனஃப்ஸின் வமா சவ்வாஹா, ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதை ஒழுங்குபடுத்தியவனின் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, இந்த ஆத்மாவுக்கு கெட்டவைகளையும் நல்லவைகளையும் அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, இந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தினவன் வெற்றி அடைஞ்சிட்டான். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, இத பாவங்களை செய்விச்சு ஊத்தியாக்கி கொண்டவன் தோல்வி அடைஞ்சிட்டான் என்கிற வரைக்கும் தான் நாங்க இன்றைக்கு பார்த்தோம். அடுத்தது அல்லாஹ் பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றான். ஆத்மாவை ஊத்தையாக்கினவங்களுக்கு வந்த அழிவு, நாசம், அவங்க சுத்தப்படுத்தல். யாரு? சமூது கூட்டத்தார்கள். அவங்களோட உள்ளம் கெட்டு போச்சு. அதனால அவங்களுக்கு வந்த அழிவு நாசங்களை பத்தி பின்னால் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அடுத்த கிழமை படிப்போம் அடுத்த கட்டத்தை. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. எப்படி? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என் நஃப்ஸுக்கு தக்வாவை தாயா. தக்குவா வந்துட்டா வெளிச்சம், எல்லா ஊத்தையும் இருட்டும் போய். வஸக்கிஹா, என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், என்னைய நீ பரிசுத்தப்படுத்து. அப்ப நாங்க பேசப்படாத நிறைய உள்ளத்தினுடைய நோயெல்லாம் போயிரும். அல்லாஹ் சுத்தமாக்கினான். இந்த கல்பு கட்டு போனது தான் காரணம். கல்பு கட்டு, மனசு கட்டு, இதான் எல்லா ஊத்தைகளும் குடிகொள்றதுக்கு காரணம். அல்லாஹ் என் நஃப்ஸை நீ பரிசுத்தப்படுத்து. நீதான் சரியா கிளீன் பண்றாள், எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறாள், நீ தான் என் ஆத்மாவை நீ கிளீன் பண்ணுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் கூட துஆ செய்ய அல்லாஹ் தாலா எங்களுக்கு இந்த ஆன்மீக பரிசுத்தத்தை அல்லாஹ் தாலா நிச்சயமா ஏற்படுத்துவான். எனவே நாங்க என்னென்ன விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கேட்டோமோ அந்த விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். قد طاف ولا